ஒரு நடத்துனர் உரிமம் இருந்தால் அவர் நடத்துனர் பணிக்கும், ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அவரை ஓட்டுநர் பணிக்கும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பேருந்தை துடைத்து பல ஓட்டுநர்களிடம் நாம் பேசியிருக்கிறோம். அந்த ஓட்டுநர்கள் அனைவருமே அந்த பேருந்தையே தனது தெய்வமாக தான் கருதுகிறார்கள். தமிழக அரசு ஒரு கரிசன பார்வையை கொண்டு வந்து அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி அவர்களோட வாழ்விலும் மறுமலர்ச்சி ஏற்பட ஒரு வழிவகை செய்யுமாறு இந்த காணொலி பதிவின் மூலம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நடத்துனர் ஓட்டுநர் பணியிடங்களுக்கு விண்ணப்ப பதிவேற்றத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையை நமது பயிற்சி மையம் கருத்தில் கொண்டு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கர் ஐயா அவர்களிடம் ஒரு கோரிக்கை மனுவை நாம் அளித்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனுவினுடைய ஒரு காப்பி உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். இதில் கூறப்பட்டிருக்கும் விஷயம் என்னவென்பதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நடத்துனர் ஓட்டுநர் பணியிடங்களுக்கு விண்ணப்பத்துல நீங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அரசு பேருந்தினுடைய ஓட்டுநர் பணிக்கோ நடத்துனர் பணிக்கோ விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஓட்டுநர் உரிமம் ஹெவி லைசன்ஸ், அதுக்கப்புறம் பேட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடத்துனர் உரிமம், அதோடு சேர்த்து அந்த முதல் உதவி சான்றிதழ், இப்படி 4 வகையான சான்றிதழ்கள் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் அதில் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுனால இதில் பல நபர்களிடம் பல வருடங்களாக ஓட்டுநராக இருப்பவர்களிடம் ஓட்டுநர் உரிமம் மட்டும் இருக்கிறது, நடத்துனர் உரிமம் இல்லை. நடத்துனர் உரிமம் மட்டும் வைத்திருக்கிறார், அவரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை. இப்படி இருக்கும் நபர்களால் அங்கு விண்ணப்பிக்க இயலாத ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் பல ஓட்டுநர் நடத்துனருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பாரம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். அதோடு அல்லாமல் ஒரு ஓட்டுநர் அவருடைய பணிக்காலத்தில் அவர் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் எவ்வளவு இருக்கும், ஒரு நடத்துனர் அவருடைய பணிக்காலத்தில் சந்திக்கிற இன்னல்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா அரசு போக்குவரத்துல ஒரு அரசு பேருந்தினுடைய ஒரு சைடு மிரர் உடைந்து விட்டாலோ, அல்லது இன்னும் சொல்ல போனால் அந்த முதலில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஏதாவது வெயில் காலத்தில் உடைந்து விட்டாலோ கூட அதற்கு பேருந்தினுடைய அந்த ஓட்டுநரே பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கான ஒரு தொகையையும் அவர் அளிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதுபோல் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஓட்டுநர் பணியிலும் நடத்துனர் பணியிலும் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த சிக்கல்களையும் அரசு கவனத்தில் கொண்டு இந்த விண்ணப்ப படிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கலை கூடிய விரைவில் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதுல அரசு வழங்கியிருக்கிற ஒரு நிபந்தனைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய தகவலையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அது எப்படின்னா, அவங்க வந்து டிஎன்எஸ்டிசி அதுக்கப்புறம் டிஎன்எஸ்சிடிசிக்கும் எடுக்கிறாங்க ஆளு. அதாவது எஸ்சிடிசிக்கு அப்படின்னு பணியாளர்கள் எடுக்கிறதுக்கான நியமனத்திற்கு அந்த விண்ணப்ப பதிவம் இருக்கிறது கரெக்டு தான். அது ஏற்கனவே அந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்கன்ற தகவலும் நமக்கு கிடைச்சிது. எப்படின்னா, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் வரை செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் இருக்கிறது, அதுவும் அரசு பேருந்துகள். அந்த பேருந்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு அந்த 2 லைசன்ஸுமே இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை வந்து டிஎன்எஸ்சிடிசியில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இங்கதான் சிக்கல் நம்மளுடைய ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் எழுந்திருக்குது. அதனால அரசாங்கம் இதை அப்படியே வந்து தமிழக விண்ணப்பதாரர்கள் விரும்பக்கூடிய அளவில் அரசும் இதை கவனத்தில் கொண்டு டிஎன்எஸ்சிடிசிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடத்துனர் உரிமம் இருந்தால் அவர் நடத்துனர் பணிக்கும், ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அவரை ஓட்டுநர் பணிக்கும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதனால இந்த பிரச்சனையை அரசாங்கம் தீர்த்து வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இது அரசிடம் வந்து ஒரு மன்றாடி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் இதை முன்வைக்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா, ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வாழ்வில் அரசு ஒரு கரிசன பார்வையை வைத்திருக்க வேண்டும். அரசின் கரிசன பார்வை அங்கு எழ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இதை தான் நாம் முதலிலேயே கூறினோம். அரசிடம் வேலை பார்க்கும் ஒரு சக அரசு ஊழியர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஒவ்வொருவரும்
அந்த பேருந்தை அவர் முதல் நபராக சென்று காலையில் அந்த பேருந்தை தனது தெய்வமாக எண்ணி அதற்கு பூஜை விஷயங்களை செய்து அந்த பேருந்தை துடைத்து பல ஓட்டுநர்களிடம் நாம் பேசியிருக்கிறோம். அந்த ஓட்டுநர்கள் அனைவருமே அந்த பேருந்தையே தனது தெய்வமாக தான் கருதுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பணியை விரும்பி செய்யக்கூடிய நபர்களின் வாழ்விலும் தமிழக அரசு ஒரு கரிசன பார்வையை கொண்டு வந்து அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி அவர்களோட வாழ்விலும் மறுமலர்ச்சி ஏற்பட ஒரு வழிவகை செய்யுமாறு இந்த காணொளி பதிவின் மூலம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இதோடு அல்லாமல் இதில் அரசு ஒரு மாற்றத்தை விரைவில் கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அரசு மாற்றத்தை கொண்டு வரலாம், வராமலும் போகலாம். கொண்டு வராத பட்சத்திலும் கொண்டு வரும் பட்சத்திலும் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பணிக்காக செய்ய வேண்டியது, இதில் கூறப்பட்டிருக்கிற பாடப்பிரிவுகள் என்னென்ன, அந்த பாடப்பிரிவுகளில் நாம் எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறோம், நமது போட்டியாளர்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் வருவார்கள், அவர்களுடைய அறிவுத்திறனோடு நம்மளுடைய அறிவுத்திறனை மெய்ப்பித்து காண்பித்து இந்த அரசு பணி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்பதையும் நாம் ஒரு பக்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் அரசிடம் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்க முடியாது. அதை அவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் செய்ய வேண்டியது எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 100 மதிப்பெண்களுக்கு அவர்கள் எழுத்து தேர்வுக்கான ஒரு பாடத்திட்டத்தை கூறியிருக்கிறார்கள். அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு வாருங்கள். அப்படி உங்களை தயார்படுத்த நீங்கள் தொடங்கினால்தான் இந்த ஒரு விஷயத்தில் உங்களால் அரசு பணி பெற முடியும். நீங்கள் எதற்காக போராடினீர்களோ அது வேண்டுமென்றால் நீங்கள் பாடத்திட்டத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். இதைதான் நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பாக உங்களிடம் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ஆகையால் இந்த பதிவு போல இன்னும் உங்களிடம் ஒரு சில முக்கியமான தகவல்களோடு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.